வெல்கம் டு கேஎம் அதிரடி சமையல். இன்னைக்கு நம்ம இறால் தம் பிரியாணி பார்க்க போகிறோம். செய்ய தேவையான பொருட்கள்: அரிசி, பிரியாணி அரிசி 1 கிலோ, இறால் 1/4 கிலோ, வெங்காயம் 8, தக்காளி 10, புதினா இலை தேவைக்கேற்ப, பச்சை மிளகாய் 5, வெறும் மிளகாய் தூள் 10 கிராம், மஞ்சள் தூள் தேவைக்கேற்ப, கரம் மசாலா 10 கிராம், பிரியாணி மசாலா 10 கிராம், பட்டை லவங்கப்பட்டை தேவைக்கேற்ப, லவங்கம், தயிர், எலுமிச்சம்பழம். இப்படி இறால் பிரியாணி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அது காயட்டும். அதுக்குள்ளேயே இந்த சைடு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி லவங்கப்பட்டையெல்லாம் போடுங்க. இந்த சைடு அந்த கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெயை விட்டு அதில் லவங்கப்பட்டை, நம்ம வச்சுருக்க பச்சை மிளகாய் அதெல்லாம் போட்டு பொன்னிறமாக ஃப்ரை ஆகிற வரைக்கும் விடுங்க. வெட்டி வச்சுருக்க அந்த 8 வெங்காயத்தை எடுத்து எண்ணெயில் போட்டு நல்லா ப்ரௌன் ஷேட் வர்ற வரைக்கும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுங்க. வெங்காயத்தில் ப்ரௌன் ஷேட் வந்துருச்சு, நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நாம் அப்படியே இன்னும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இறாலை எடுத்து அதில் போட்டு அதை இன்னும் கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இறாலை நம்ம போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீர் வரும் அதுலேருந்து. அது நல்லா சுண்டுற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுறணும். அது ஃப்ரை ஆனோன்னா நம்ம மஞ்சத்தூள் தேவைக்கேற்ப போட்டு அதை நல்லா கிண்டி விட்டு இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகிற அளவுக்கு கிண்டி விடுங்க. இப்போ பாருங்கள், அந்த இறால் நல்லா மஞ்சத்தூளோடு சேர்ந்து நல்லா வெந்துருச்சு. இதில் நம்ம என்ன பண்ணணும், கட் பண்ணி வச்சுருக்க அந்த 10 தக்காளி எடுத்து அதில் கட் பண்ணி இருக்கிறத எடுத்து போட்டு கிண்டி நல்லா விடுங்க. தக்காளி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதில் பாருங்கள், 10 கிராம் அந்த கரம் மசாலா, 10 கிராம் பிரியாணி மசாலா, அப்புறம் மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள் நாங்கள் கொஞ்சம் கூடுதலாக போட்டிருக்கோம். நீங்கள் உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதில் ஆட் பண்ணி அதை நல்லா கிண்டி விட்டுருங்க. பாருங்கள், இந்த கிரேவி நல்லா வெந்ததுக்கப்புறம் இதில் பச்சை வாடை போயிடும் அந்த மிளகாத்தூள். அதில் நம்ம தயிர் அப்படியே மேலே ஊற்றி கொஞ்சம் நல்லா கிண்டி வேக விடுங்க. தயிர் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அது மேலே லைட்டாக லெமன் பிழிஞ்சு விடுங்க. லெமன் பிழிஞ்சு இது கொஞ்சம் நல்லா அப்படியே ஃப்ரை ஆகிட்டு இருக்கட்டும். அது வரைக்கும் விட்டுட்டு பக்கத்தில் நம்ம கடாயில் தண்ணி கொதிச்சிருச்சு பாருங்கள். அதில் நம்ம வச்சுருக்க பிரியாணி அரிசி ஊற வச்சுருக்கதை எடுத்து அதில் போட்டு கொஞ்சம் கொதி வர வரைக்கும் விடுங்க. அதில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், இதுலேயும் உப்பு போட்டிருக்கோம். அளவு சமமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா கூடுதலாக ஆயிடக்கூடாதுல. கிரேவிலையும் உப்பு போட்டிருக்கோம், இதுலேயும் உப்பு போடுறோம்ல, அதனால் அளவு கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. அது பாருங்கள், ரைஸ் கொஞ்சம் வேகட்டும். அதை ஒரு தாளம் போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், ரைஸ் ஒரு அரை வேக்காடு வெந்துருச்சு. அதை எடுத்து அப்படியே நம்ம தண்ணியை வடிகட்டிட்டு வச்சிடணும். இந்த சைட் பாருங்கள், இறால் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரைஸும் ஆஃப் வேக்காடில் ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ நம்ம தம் கட்டுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். போடுறத பார்க்க போகிறோம். குக்கரை அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சம் 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நெய் விட்டு நெய் நல்லா சூடாகி மெல்ட் ஆனதுக்கப்புறம் இந்த கிரேவி எடுத்து அதில் அப்ளை பண்ணி கொஞ்சம் படர்ந்த மாதிரி போட்டு விடுங்க. படர்ந்த மாதிரி போட்டு விட்டு போட்டுட்டோம். இதுக்கு மேலே நம்ம ரைஸ் எடுத்து போட்டு விடணும். அப்படியே படர்ந்த மாதிரி அதையும் போட்டு விடணும். இப்போ பாருங்கள், ரைஸ் போட்டோம். ரைஸ் போட்டதுக்கப்புறம் ரைஸ் மேலே 2 இதழ் புதினா இதழை போட்டுட்டு அதுக்கு மேலே திரும்பி கிரேவி போட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அகைன் ரைஸை போட்டு கண்டினியூவாக இதே பண்ணிகிட்டே இருங்க. பாருங்கள், ஃபுல்லாக ஃபினிஷ்ட் ஆயிடுச்சு. இதை குக்கரை மூடிடுறோம். மூடிட்டதுக்கப்புறம் இப்போ தம்முக்காண்டி நான் என்ன பண்ண போகிறேன், குக்கருக்கு கீழே அடுப்பு மேலே தோசைக்கல் வச்சு தோசைக்கல் மேலே குக்கரை தூக்கி வச்சுட்டேன். ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டேன். இப்போ நல்லா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அதை ஒரு கிளறி விட்டுட்டு அப்படியே எடுத்து நம்ம பரிமாற வேண்டியதான். நல்ல உதிரியான இறால் பிரியாணி ரெடி பாருங்கள். அப்படியே வாசனையாக கமகமன்னு இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க, ஈஸியான இறால் தம் பிரியாணி ரெடிங்க. இதை எடுத்து வீட்டில் இருக்க பசங்களுக்கும் நீங்களும் பரிமாறி நல்லா சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.